ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நியூஸ் 7 தமிழின் தொடர் நேரலை மீண்டும் தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக மை டிவிகே செயலியை நிர்வாகிகளுக்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்க்கலாம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆதம் இணைந்திருக்கிறார். ஆதம், இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க. வணக்கம் மோகன். காலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2ஆம் உறுப்பினர் சேர்க்கைக்கான மைடிவி செயலியை அறிமுகம் நடைபெற உள்ளது. அதற்காக கட்சியின் தலைவர் விஜய் மைடிவிகே செயலியை அறிமுகம் செய்ய உள்ளார். இதன் மூலம் நிர்வாகிகள் நேரடியாக செயலியின் மூலமும் எளிதில் உறுப்பினராக சேர உருவாக்கப்பட்டுள்ளது. 2 கோடி உறுப்பினர்கள் இலக்காக இணைக்க வேண்டும் என இக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழக வெற்றி கழகம் தங்களின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான இந்த பணியை நடைபெற்று வருகிறது. கிழக்கு சாலை பணிகளில் அமைந்துள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2ஆம் கட்டமாக உறுப்பினர் சேர்க்கைக்கான மை டிவிகே செயலியை அறிமுகம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்குள்ளது. அக்கட்சி தலைவர் விஜய் தற்போது தலைமை அலுவலகத்தில் உள்ளார். இந்த மை டிவிகே செயலியை அதிகபூர்வமாக அறிமுகப்படுத்துகின்றார். இதன் மூலம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நேரடியாக செயலியின் மூலம் உறுப்பினராக சேர முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை மேலும் எளிதாக்கும் ஒரு முக்கிய தொழில்நுட்ப முன்னெடுப்பதாக கருதப்படுகின்றது. முன்னதாக தமிழக வெற்றி கழகம் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ள நிலையில் இலக்கை அடைவதற்கான மை டிவிகே செயலியை ஒரு முக்கிய கருவியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலை கொண்டு தீவிரமாக செயல்படும் வெற்றி கழகம் கட்சி உறுப்பினர் சேர்க்கை, கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்துதல் என அரச பணிகளை துரிதப்படுத்த வருகின்றது. டிவிகே செயலியை அறிமுகம் இந்த இலக்கை நோக்கி ஒரு முக்கிய படியாக கருதப்படுகின்றது. அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் அடுத்த நகர்வுகளை உற்று நோக்கப்படுகின்றது. மேலும் இந்த செயலில் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மற்றும் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவாஜ்னா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். மோகன், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஆதம்.